ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. 18வது சீசனான இந்த சீசனில் ஒவ்வொரு அணியும் பல மிகுந்த அணிகளாக களமிறங்கியுள்ளன. 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் களமிறங்கியுள்ளது. தோனி ஓய்வா? சென்னை அணி அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தோனி ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை தனது முதல் போட்டியில் மும்பையை வென்றாலும் அடுத்த 2 போட்டியிலும் ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தானிடம் தோல்வியே தழுவியது. இந்த தோல்வி சென்னை அணி மீது ஏராளமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. குறிப்பாக ஆர்சிபி அணி நிர்ணயித்த 197 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி சென்னை அணி பேட்டிங் செய்த விதம் சென்னை ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தோனியின் பேட்டிங் ஆர்டர். மேலும் சென்னை அணி தத்தளித்துக் கொண்டிருந்த போது தோனி களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அஸ்வின் களமிறங்கியது தோனிக்கு எதிராக கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இதன் காரணமாகவே ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஜடேஜாவிற்கு அடுத்ததாக களமிறங்கினார். தோனியின் உடல் தகுதி. அணியின் நலன் கருதி தோனி ஆர்சிபி போட்டியில் முன்கூட்டியே இறங்காதது ரசிகர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்திய நிலையில் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் அளித்த பேட்டியில் தோனியின் முட்டியில் உள்ள பிரச்சினை காரணமாக அவரால் 10 ஓவர் வரை பேட்டிங் செய்ய இயலாது என்று கூறியுள்ளார். பிளெமிங்கின் இந்த போட்டி தோனியின் உடற்தகுதி மீது பெரும் கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. உண்மையில் ஓய்வு பெறுகிறாரா? இதனால் தோனி ஐபிஎல் தொடரில் இருந்து நடப்பு ஐபிஎல் தொடரில் பாதியில் இருந்து ஓய்வு பெறுகிறார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. ஆனால் தோனி உண்மையில் ஓய்வு பெறுவது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. மேலும் தோனி இந்த சீசனின் பாதியில் இருந்தே சென்னை அணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் துளியளவும் இல்லை என்பதே உண்மை. அவர் கடந்த போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 6வது விக்கெட்டிற்கு களமிறங்கினார்.